அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் மதம் என்கின்ற குறுகிய கண்ணோட்டத்தில் தான் இந்த இஸ்லாத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். சில சடங்குகள், சில வழிபாடுகள், இவற்றை நிறைவேற்றிவிட்டால் நாம் முழுமையாக தீனை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற கருத்து தான் மேலோங்கி இருந்தது. அந்த நேரத்திலே தான் ஜமாத் இஸ்லாமி உருவாகினது. அது தெளிவாக மக்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னது, தீன் என்று சொன்னால் சில வழிபாடுகளுடைய தொகுப்பு அல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி, அது முழு வாழ்விலும் பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை மக்களுக்கு முன்னால் பரப்பியது. அப்போது இருந்த பிரச்சனை என்ன என்று சொன்னால், மக்களுக்கும் திருக்குரானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக மிக குறைவாக இருந்தது. அதனால்தான் தீனை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய பல தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருந்தன. அதற்கு ஒரே வழி, திருக்குரானோடு மக்களுக்குள்ள தொடர்பை வலுப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக இந்தியாவினுடைய 25 மொழிகளில் திருக்குரானை மொழிபெயர்த்து வெளியிட்டது. மக்கள் நேரடியாக திருக்குரானை படிக்க வேண்டும், அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பணியை செய்த காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே திருக்குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு அதிகரித்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக முழுமையான ஒரு வாழ்க்கை நெறி என்ற கருத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்துரைத்த காரணத்தினால் 60-65 ஆண்டுகளை தாண்டி இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்போது எல்லா முஸ்லிம்களும் அதனை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இஸ்லாம் என்று சொன்னால் அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறிதான் என்கின்ற கருத்திற்கு எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஜமாத் இஸ்லாமி ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்துக்கள் தனியாகவும் முஸ்லிம்கள் தனியாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள். இனவாத சமுதாயமாக இந்துக்கள் தனியாக, முஸ்லிம்கள் தனியாக, இவர்களுக்கு மத்தியிலே கடுமையான போராட்டங்கள், சண்டைகள் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது ஜமாத் இஸ்லாமி மக்களை பார்த்து சொன்னது, முஸ்லிம்களை பார்த்து சொன்னது, முஸ்லிம்களே, நீங்கள் ஒரு இனவாத சமுதாயம் அல்ல, நீங்கள் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு லட்சியமிக்க சமுதாயம். இறைவன் உங்களை ஒரு மகத்தான லட்சியத்திற்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அது என்ன என்று சொன்னால், மற்ற மனிதர்களுக்கும் நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டியது, அழைப்பு பணி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றினால் மட்டும் போதாது, பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டளையை அல்லாஹு தஆலா நம்மீது சுமத்தி இருக்கின்றான். ஆகவே முஸ்லிம்களே, நீங்கள் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக ஜமாத் இஸ்லாமி ஆரம்பம் முதற்கொண்டு மக்களுக்கு முன்னால் அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தது. பிற மக்களுக்கு, இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய செய்தி போய் சேர வேண்டும். இறைவனை பற்றிய, இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முழுமையான தகவல்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து அழைப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்ற முஸ்லிம்களையும் அது அழைப்பு பணியிலே ஈடுபட வேண்டும் என்று தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், தமிழ்நாட்டிலே எல்லா முஸ்லிம்களும் மக்களுக்கு அழைப்பு பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையின் பக்கம் வந்திருக்கின்றார்கள். இது நம்முடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஜமாத் இஸ்லாமி உருவாக்கப்பட்ட போது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல இயக்கங்கள் வேலை செய்து கொண்டிருந்தன. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளையே சந்தேகத்திற்குரியதாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு குழப்பம், பஞ்சாபிலே காதியான் என்ற இடத்திலிருந்து இறுதி நபித்துவத்தை சிதைப்பதற்காக புதிய நபி பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சக்திகளால் உருவாக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த மாதிரி மக்களை வழிகெடுப்பதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டினுடைய கலாச்சார தாக்கத்தினால் பெயரளவிலே முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கை என்பது மேற்கத்தியர்களை போன்று, ஆங்கிலேயர்களை போன்று மாறிவிட்டிருந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இதே காலகட்டத்தில் தான் உலகத்தில் கம்யூனிஸ்ட் கொள்கை மேலோங்கி இருந்தது. அது இந்திய முஸ்லிம்களையும் கடுமையாக பாதித்தது. அன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால், கம்யூனிஸ்ட் கொள்கையில் யார் இல்லையோ அவர்கள் ஒரு நாகரிகமான மனிதனே அல்ல என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே அந்த கொள்கைக்கான பிடிப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஜமாத் இஸ்லாமி உருவானது. அது மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய செய்தியையும் எடுத்துரைத்தது. இஸ்லாம் என்பது எல்லா கொள்கைகளையும் விட உயர்வானது, மேலானது. அது எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகின்றது. மனிதனால் இயற்றப்பட்ட கொள்கைகள், சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே தோல்வி அடைந்தே தீரும் என்று தெளிவான முறையிலே மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், முதலாளித்துவம் ஒரு பக்கம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய பல்வேறு விதமான தகவல்கள் என்ன சொல்லுகின்றன? முதலாளித்துவத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லி காண்பிக்கின்றன. கம்யூனிசம் எப்போதோ குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக ஜமாத் இஸ்லாமி இஸ்லாத்தை உலகத்திலே மேலோங்கச் செய்வதற்காக, மக்களுக்கு மத்தியிலே அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக
இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். அதே போன்றுதான் சீர்திருத்தம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தனிநபர் சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம், அரசியல் சீர்திருத்தம் என்கின்ற இந்த 3 அம்ச திட்டத்தின் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்திற்கு புறம்பான, தவறான, எதிரான அம்சங்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து கொண்டு முழுமையான இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இன்றைக்கு பார்க்கின்ற பொருளாதாரம் வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம். ஆனால் ஜமாத் இஸ்லாமி ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வட்டி இல்லாத வங்கி முறை என்பது உலகத்திலே சாத்தியம்தான் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மௌலானா மௌதூதி அவர்களும் டாக்டர் நஜாத்துல்லா சித்திகி, ஃபசலுர் ரஹ்மான் ஃபரீதி போன்ற அறிஞர் பெருமக்கள் அன்றைக்கே புத்தகத்தின் வாயிலாக, இலக்கியங்களின் வாயிலாக, நூல்களின் வாயிலாக மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். வட்டி இல்லாத ஒரு பொருளாதார முறை இந்த உலகத்தில், நவீன உலகத்தில் சாத்தியம்தான் என்று எடுத்துச் சொன்னார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய வங்கிகள் செயல்பட தொடங்கி இருக்கின்றன. அவைகள் செயல்பட தொடங்கி 30 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கின்றன. இஸ்லாமிய வங்கிகள் உலகத்திலே செயல்பட தொடங்கி 30 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கின்றன. ஆனால் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி அது போய்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆக இஸ்லாமிய வங்கியை இந்தியாவிலும் கொண்டு வர வேண்டும், இந்தியாவிலும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜமாத் இஸ்லாமி தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட நம்முடைய மாநில முன்னாள் தலைவர் அப்துல் ரகீப் சாஹிப் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து இஸ்லாமிய வங்கிக்கான எல்லா விதமான ஆவணங்களையும் அவரிடத்தில் சமர்ப்பித்து அதனை நிலைநாட்டுவதற்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அவரும் அதனை பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக ஜமாத் இஸ்லாமி என்பது வெறும் கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு அமைப்பாக மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை முழுமையாக முழு வாழ்விலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 67 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்தியாவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் முழுமையாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. நாம் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய பணிகள், இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆகவே அதன் பக்கம் மக்களுடைய சிந்தனையை திருப்ப வேண்டும், இந்த கடமையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். முஸ்லிம்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதனுடைய அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜனவரி மாதம் 30, 31 ஆகிய 2 நாட்கள் திருச்சி மாநகரில் மாநில மாநாட்டை நடத்த இருக்கின்றது. இந்த மாநில மாநாடு இயக்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மாநாடு அல்ல, மாறாக ஜமாத் இஸ்லாமி எடுத்து வைக்கக்கூடிய, இறைவன் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய இகாமத்து தீன், தீனை நிலைநாட்டுங்கள், அதிலே பிரிந்து போய்விடாதீர்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக, அது எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, எப்படி அதனை செயல்படுத்துவது, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அதிலே என்னென்ன பங்கு இருக்கின்றது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக, மறந்துவிட்ட கடமையை நினைவூட்டுவதற்காக ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. வாருங்கள், இந்த மாநாட்டின் பக்கம் வாருங்கள். இந்த 2 நாள் மாநாட்டிலே தீனை நிலைநாட்டுவதை பற்றிய எல்லா அம்சங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நாம் ஒன்று சேர்ந்து அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைந்து முயற்சி செய்வோம். இயக்க வேறுபாடுகள் இல்லாமல், எந்த விதமான சிந்தனை வேறுபாடுகளும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் உங்களுக்கு முன்னால் விடுக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நாடினால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாடு தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக, முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஒரு திசை காட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக இது அமையும் என்ற ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இறைவன் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய, இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தி இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக வாருங்கள், உதவி செய்யுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று உங்களை அன்பான முறையிலே வேண்டுகோள் விடுத்து உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில மாநாடு மைய கருத்து: தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள். நாள் 2010 ஜனவரி 30, 31. இடம் திருச்சி. தாழ்வின் காரணங்களை அலசி வாழ்வின் பொருள் கூறும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிற்கு உங்களை குடும்பத்துடன் அழைக்கின்றோம். அனைவரும் வாரீர்.
தொடர்புக்கு ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 138 பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை 12.